ஹாய் ஆல் செலிப்ரேஷன். இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:50 ஆகுது, 24th நைட்டு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு நைட்டு போகணும், போகல. யாராலன்னா என்னோட தம்பியால் தான். அவன் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ மார்னிங் தான் போகலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். ஸோ காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். இப்போ எதுக்கு வெயிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸை வந்து வைக்கணும் 12 o'clock. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 12 o'clock ஆனோடனே ஜீசஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குடியில் வைக்கலாம். என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகர அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து த்ராட்டில் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கு. டைம் வந்து 12க்கு கொஞ்சம் தாண்டியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வச்சிருவோம். Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. ஜீசஸை வச்சாச்சு. லியோக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி வச்சதை வந்து வைக்கணும், அதையும் வச்சிடலாம். இந்த ஸ்கிராப் புக்கு இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த பாக்ஸிங் பண்ணுறது, பஞ்சிங் பாக்ஸிங். ஏற்கனவே அவன் டமால் டமால் நடிப்பான், இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமே. 10 days லீவ். வாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே வச்சிடலாம், சாண்டா வச்ச மாதிரி. ஸோ வச்சாச்சு. லியோ வந்து நாளைக்கு காலையில் பார்த்து எடுத்துப்பான். எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. இந்த தடவை கிஃப்டெல்லாம் வந்து ரேப் பண்ணலை. சரி குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இது இன்னைக்குன்னு பார்த்து லைட்டு போயிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சு சர்ச்சுக்கு வேற போகணும். ஸோ நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இது வந்து 25th மார்னிங் 5:45 ஆகுது. ஏஞ்சி குளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் என்னோட ஃபுல் அவுட்ஃபிட். இவன் வேற. 1 hour later. ஸோ சர்ச்சில் ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சர்ச்சில் இருக்கோம், கிளம்ப போகிறோம். அப்புறம் இந்த டெக்கரேஷன்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். சூப்பர். Eternity later. இந்த லியோ பையனுக்கு வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலாம் வாங்கி கொடுத்தேன். காலைல நான் கிளம்புறதுக்குள்ளேயே ஒரு கிஃப்ட், அந்த ஸ்கிராப் புக்கை எடுத்து ஃபுல்லாக கிறுக்கி ஸ்கெட்ச் எல்லாம் அதுக்குள்ளே ஒரு மூலையில் போட்டு இது பண்ணிட்டான். நான் காட்டுறேன் அந்த புக்கை. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸிங் இது பாருங்க. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா அடி 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 விடாத. இங்க பாருங்க, இந்த அநியாயத்தை வந்து பாருங்க. இதுதான் நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தது. ஒரு நிமிஷம் காட்டு இந்த புக்கை. ஸோ இதுதான் அந்த ஸ்கெச்சஸ். இந்த மாதிரி 12 ஸ்கெச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வைப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் வெட் வைப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இது பண்ணாலே வந்து போயிடும். ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. மீதி நம்ம ஏதாவது வெட் வைப்ஸ் வாங்கி இதை அலைச்சாலும் அலைஞ்சிரும் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். ஆனால் வந்து அது அவங்க மைண்ட் செட்டை பொறுத்தது தான். நம்ம வந்து இதை அவங்க யூஸ் பண்ணுறதோ யூஸ் பண்ணாததோ அது செவுத்துல தான் இருக்கலாம். இதை எதுக்காக வாங்கி கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. மத்தியானம் 3 மணி ஆச்சு, இன்னும் சாப்பிடலை. ஏன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா எல்லாம் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக உடம்பு சரியில்லைன்றதுனால நான் போயிட்டு படுத்துட்டேன். ஸோ இனிமேல் தான் சாப்பிடணும். என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்வியஸாக பிரியாணி தான், ஆனால் வந்து அப்படியே காட்டுறேங்க. பிரியாணி இன்னும் தம்மில் இருக்குது. கத்திரிக்காய், தயிர் பச்சடி. ஃபைனலாக நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் போல் வந்து பாட்டி வந்துட்டாங்க. ஸோ எங்கள் சித்தி வீட்டிலேருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து வர்றாங்க. எங்கள் பாட்டி வந்து இந்த கேக்கும் லியோவுக்கு வந்து இங்கே விழுந்து கிடக்குது இந்த பலூனும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் செஞ்ச பலகாரம்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து எங்கள் சித்தி கொடுத்த பலகாரம், முறுக்கு,
தட்டை, ரவா லட்டு. நாங்கள் செஞ்சது வந்து முறுக்கும் டைமண்டும். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் தான். நாங்கள் உங்களுக்கு தரோம், அவங்க வந்து எங்களுக்கு தராங்க. இப்படியே எங்கள் 2 பேருக்குள்ளே அப்படியே மாற்றி மாற்றி தந்துக்குவோம். அவ்வளோதான், இங்கே கிறிஸ்மஸே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்போ மத்தியானம் வச்ச பிரியாணியை நைட்டுக்கும் முடிச்சிருவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.